வெல்கம் டு ஜெர்னின் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ நம்ம சிபிஎஸ்சி 10th மேக்ஸில் இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, ஸோ அதை வச்சு நம்ம என்ன தேரம் ப்ரூவ் பண்ணுறோம், ஸோ இதை பார்ப்போம். The number S is called irrational if it cannot be written in the form P by Q, where P and Q are integers and Q not equal to 0. ஸோ ஒரு நம்பர் வந்து இர்ரேஷனலாக இருக்கணும்னா அது வந்து P by Q ஃபார்மில் இருக்கணும், ஃபார்மில் இருக்கக்கூடாது, Q not equal to 0. இப்போ ரேஷனல் நம்பர்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரேஷனல் நம்பர் வந்து நம்மளுக்கு P by Q ஃபார்மில் இருக்கிற எல்லா நம்பருமே நம்மளுக்கு நேச்சுரல் ரேஷனல் நம்பர். இப்போ P by Q ஃபார்மில் இருக்கிற நம்பர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா 2 by 3. ஸோ இதெல்லாம் என்னென்னா 2 by 3, 5 by 7. ஸோ இதெல்லாம் சம் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இப்போ P by Q ஃபார்மில் எழுத முடியாத நம்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறோம்னா நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இந்த இர்ரேஷனல் நம்பர்ஸை வச்சு நம்ம தேரம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சியில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் √2 இஸ் இர்ரேஷனல். ஸோ √2 வந்து நம்ம இர்ரேஷனல் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம இர்ரேஷனல் சொல்கிறதுக்கு நம்ம வந்து அது ரேஷனல் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டு அது வந்து தப்பாக வரத்துல, ஸோ இது வந்து நம்ம எடுத்துருக்கிறது தப்பு, அஷ்யூம் பண்ணியிருக்கிறது தப்பு, அது வந்து இர்ரேஷனல்னு சொல்லுவோம். ஸோ பை யூஸிங் த மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அஷ்யூம் √2 இஸ் ரேஷனல் நம்பர். நம்ம √2 வந்து ரேஷனல் நம்பர் தான் அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ √2 வந்து ரேஷனல் நம்பராக இருக்கணும்னா அது கண்டிப்பாக எப்படி தான் இருக்கணும், P by Q ஃபார்மில் இருக்கணும் அண்ட் Q நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ P by Qக்கு பதிலாக சம் A and B எடுத்துருக்கோம். A and B are co-primes and B not equal to 0. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ √2 ஈக்குவல் டு A by B. ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், B √2 ஈக்குவல் டு A. நெக்ஸ்ட் ஸ்கொயரிங் போத் சைட், நம்ம ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணச்சுல நம்மளுக்கு B √2 the whole square equal to A square. ஸோ இது ஸ்கொயர் பண்ணச்சுல இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்கொயர் பண்ணச்சுல நம்மளுக்கு ரூட்டு போயிடும். ஸோ 2B square equal to A square. ஸோ இந்த மாதிரி எழுத முடியுது. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது, A ஸ்கொயரை 2 இன்ட்டு சம் ஒரு வேல்யூவாக எழுத முடியுது. ஸோ ஒரு நம்பரை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண முடிஞ்சா அது வந்து கண்டிப்பாக எதாக தான் இருக்க முடியும், ஈவன் நம்பர். ஸோ இது வந்து என்னது, ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஸோ A இஸ் அன் ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கோ, லெட் A வந்து ஈவன் நம்பராக இருக்கிறதுனால ஸோ A ஈக்குவல் டு லெட் 2K எடுத்துக்கோ. சம் 2K இஸ் அன் ஒரு இன்டிஜர். நெக்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணுறோம். A வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், A square equal to 2K the whole square. So 2 square K square வரும். So 4K square. 4A square equal to 4K squareங்கிறத நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். இதில் A ஸ்கொயருக்கு பதிலாக 4K ஸ்கொயரை போடுறோம். ஸோ என்ன கிடைக்கும், 2B square equal to 4K square. ஸோ இதில் என்ன கிடைச்சிருக்கு, 2ஐயும் 4ஐயும் கட் பண்ணால் நம்மளுக்கு B square equal to 2K square. ஸோ இதில் நம்ம என்ன கிடைச்சிருக்கு, B ஸ்கொயருங்கிறத 2 இன்ட்டு சம் ஒரு வேல்யூவாக எழுத முடியுது. ஸோ B இஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ அதுதான் இதில் எழுதியிருக்கோம், B இஸ் அன் ஈவன் நம்பர். நெக்ஸ்ட்டு ஸோ ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், கோப்ரைமாக இருந்துச்சுன்னா அதோட ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கணும். பட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ரெண்டுலேயுமே 2ங்கிற ஒரு ஃபேக்டர் வருது. இதோ ஈவன் நம்பர் அதோ ஈவன் நம்பர்னா இதோட ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக 2வா இருக்கும். ஸோ A and B have 2 as a காமன் ஃபேக்டர். ரெண்டோட காமன் ஃபேக்டர் வந்து 2வா இருக்கு. ஸோ இது வந்து கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா கோப்ரைமோட ஃபேக்டர் நம்மளுக்கு ஒன்றா தான் இருக்கணும். ஸோ இதில் தப்பாக வந்திருக்கு. அப்போ நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கிறது ராங். ஸோ திஸ் ஃபேக்ட் தட் A and B are co-prime, அதனால இது வந்து என்னது ராங், கான்ட்ரடிக்ட். திஸ் கான்ட்ரடிக்ஷன் ஹேஸ் arisen because of our incorrect assumption. நம்ம இன்கரெக்டாக அஷ்யூம் பண்ணியிருக்கிறதுனால
இது வந்து கான்ட்ரடிக்ஷனா வருது. ஸோ நம்மளுக்கு என்னது √2 இஸ் ரேஷனல். ஸோ நம்ம இதே மாதிரி நம்ம இன்னொரு சம் செய்யலாம். √2க்கு பதிலா சம் √3 இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ ஓகே √3 இப்போ நம்ம √2க்கு பதிலா இன்னொரு தேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ √3 ஸோ √3 இஸ் இர்ரேஷனல் ப்ரூவ் பண்ணணும். இதுவும் √2 மாதிரியே தான். நம்ம இப்போ சேம் அது எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதுவும் செய்ய போறோம். ஸோ √3 இஸ் இர்ரேஷனல் நம்பர். ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அஸ்யூம் √3 இஸ் ரேஷனல். ஸோ √3 வந்து ரேஷனல் எடுக்க முடியுச்சுல. √3 it can be written as √3 equal to p by q. Where p and q are integers, q not equal to 0 and அடுத்து நெக்ஸ்ட் p and q are co-prime. ஸோ அதே மாடல்லே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ஸ்கொயர் பண்ணச்சுல நம்மளுக்கு 3க்குள்ள ரூட் போயிடும். ஸோ b ஸ்கொயர் டிவைடட் பை q ஸ்கொயர். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து பி ஸ்கொயரை வந்து 3 இன்ட்டு சம்திங் எழுத முடியறதுனால பி ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ நம்மளுக்கு அதில் வந்து ஏ ஸ்கொயர் இஸ் ஈவன் நம்பர்னு சொன்னோம். இதில் வந்து பி ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 3. தர்ஃபோர் பி ஸ்கொயர் டிவிசிபிள் பை 3 இருந்துச்சுன்னா பி இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 3. ஸோ பி ஈக்குவல் டு 3k. நெக்ஸ்ட் வந்து பி 3k இதில் வந்து இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணச்சுல என்ன வரும்? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9k ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9k ஸ்கொயருங்கிறத ஸோ நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதில் 3q ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதில் பி ஸ்கொயருக்கு பதிலாக 9k ஸ்கொயர்னு போடுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9k ஸ்கொயர் ஈக்குவல் டு 3q ஸ்கொயர். 9k ஸ்கொயர் ஈக்குவல் டு 3q ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். 1 3 is 3, 3 3s are 9. ஸோ 3k ஸ்கொயர் ஈக்குவல் டு q ஸ்கொயர். ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு q வந்து எப்படி எழுத முடியுது? u 3 into something. ஸோ இதனால என்ன சொல்லலாம்? q square is divisible by 3. Again q square is divisible by 3 இருந்தா எப்படி இருக்கும்? q is also divisible by 3. So thus q is divisible by 3. So இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? p is divisible by 3. Next q is also divisible by 3. ஸோ ரெண்டுமே 3ஆல டிவைட் ஆகுதுன்னா அதோட காமன் ஃபேக்டர் எதாவது இருக்க முடியும்? 3 தான் இருக்க முடியும். ஸோ thus q is divisible. So both p and q are divisible by 3. So this common factors are 3. ஆனால் பட் கோப்ரைம்க்கு ஃபேக்டர் வந்து கோப்ரைமா இருக்கிறதுனால இதோட ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக 1 தான் இருக்கணும். பட் இதில் 3 வந்திருக்கு. ஸோ திஸ் கான்ட்ராடிக்ட். ஸோ அவர் அசம்ப்ஷன் இஸ் ராங். தர்ஃபோர் √3 இஸ் irrational. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த சம் ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜெர்லின் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.